பிரைஸ் தி லார்ட். இன்றைய கண்மலை நீரூற்றின் சிதறல்கள். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே, அது புத்தி பிசங்கினால் செய்தது என்று துதனுக்கு முன் சொல்லாதே. பிரசங்கி 5:6. Do not let your mouth cause your flesh to sin, nor say before the messenger of God that it was an error. Ecclesiastes 5:6. வாயானது நம்மை எப்படி பாவத்துக்குள்ளாக்கும் என்று நினைக்கிறீர்களா? அது நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால்தான். சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. நாம் அதிகமாக பேசும்போது நம்மை அறியாமல் பாவத்துக்குள்ளாக்கும் வார்த்தைகளை பேசிவிடுகிறோம். அந்த ஒரு வார்த்தையினால் நாம் பரிசுத்தத்தை இழந்து விடுகிறோம். நமக்குள்ளாக இருக்கும் பரிசுத்த ஆவியானவரையும் துக்கப்படுத்துகிறோம். நாம் நம்முடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகளுக்கு கவனமாய் இருக்க வேண்டும். கோபத்தில் பேசிவிட்டேன், மன வருத்தத்தில் பேசிவிட்டேன் என்று சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். தேவனுடைய கோபம் உங்கள் மேல் வராதபடிக்கு பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளிலும் அதிக ஜாக்கிரதையாக இருங்கள். God bless you.